உலகத்தின் மக்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நான் கார்த்திக் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லகர 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 வேறுபாடு. ஸோ இதெல்லாம் இதில் பார்க்க போகிறோம். இது ரொம்ப எளிது தான். ஆனால் வந்து புத்தகத்தில் இந்த இலக்கண முறைப்படி என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு தெரிஞ்சுக்கணும். நமக்கு தெரியும் களம்னா என்ன, களம்னா என்ன, போர்க்களம்னா என்ன, களம்னா என்னங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இருந்தாலும் புத்தகத்தில் இது எப்படி உருவாகிட்டு, எங்கேருந்து, அதாவது எப்படி சொல்கிறது, நம்ம நாக்கு இருக்குல்ல, நாக்கில் எந்த பகுதியிலிருந்து இந்த நாலாம் உருவாகுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். லகர நகர எல்லாமே இதில் நம்ம பார்த்துருவோம். ஒரே வீடியோவில் பார்த்துடலாம். சரிங்களா? வாங்க டக்குன்னு பார்த்துடலாம். பொதுவாக இந்த இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது லாவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, லாவில் ஃபஸ்ட்டு எந்தெந்தந்தா எங்கெங்கே பிறக்குது. ஓகேங்களா? நமது இருக்குது பார்த்தீங்களா, நமது பல்லினுக்கு அருகில், பல்லுக்கு அருகே மேற்பகுதியிலிருந்து உருவாகுது தான் லா. அதாவது இந்த பல்லின் மேற்புறத்தில், நம்ம பற்களின் மேற்புறத்திற்கு அருகில் நாவை மடக்கி உருவாகுதான் லா. அன்னத்தின் நடுவில், மேல் அன்னத்தின் நடுவில் உருவாகுதான் லா. நன்றாக வளைத்து, அன்னத்தில் உள்ளே நன்றாக வளைத்து உருவாகுதான் சிறப்பு லா. அப்ப இது லா, இது ழா, இது ழா. அப்ப இந்த வாக்கியத்தை அப்படியே கேட்டு வைக்கலாம். இந்த வாக்கியத்தை அப்படி இதுதான் இதுல கொடுத்துருக்காங்க. அப்ப நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் பற்களின் அடியை தொடுவதால், மேற்பற்களின் அடியிலிருந்து உருவாகுதான் லா. இந்த லாவை அவங்க என்னன்னு சொல்றாங்கன்னா வகர லகரம் சொல்றாங்க. ஏன்னா வா போல இருப்பதால், வா போக இருப்பதால் இது வகர லகரம். அடுத்து லா, இது நடுப்பகுதியை தொட்டு லகரம் தோன்றுகிறது மேல் அன்னத்தில் லா. இதை என்ன லான்னு சொல்றாங்கன்னா நகர லகரம். ஏன்னா நாவை போல உள்ளது, அதுக்கு தான் நகர லகரம் என்று கூறுகிறார்கள். அடுத்து சிறப்பு லா, தமிழுக்கே உண்டான சிறப்பு லா. அப்ப லா நுனிப்பகுதி மேல் நோக்கி வளைத்து வருடுவதால் இது என்ன, லகரமும் லகரமும் ஒரே இடத்தில் ஒலிக்கப்படும். தான் சிறப்புக்கு உண்டான லா. இதை மகர அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா மா போல இருக்கிறதுனால இதை மகர லகரம் என்று கூறுகிறார்கள். சரியா? இந்த வாக்கியங்கள் ரொம்ப முக்கியம். வாக்கியங்கள் ஒன்றே ஒன்று முக்கியம். அப்புறம் புத்தகத்துல வேறுபாடு சொல்லியிருக்காங்க. விலை என்பது பொருளின் விலை, விலை என்பது பொருளின் விலை. விலை என்பது உண்டாக்குதல், இதை விளைவித்தான், இதை உண்டாக்கினான். விளை என்பது விரும்பு, இது நீங்க தெரிஞ்சுக்கணும். விளை என்பது விரும்பு. இலைங்கிறது செடியின் இலை, இலைங்கிறது மெலிந்து போதல். இழைச்சிட்டாயா, ரொம்ப இழைச்சிட்டாயா. இப்போ என்னையெல்லாம் யாருமே இழைச்சிட்டேன்னு சொன்னதே கிடையாது. சரியா? அடுத்து இலைங்கிறது நூல் இலை. இதுல ஒன்னொன்னா புத்தகத்துல கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்க போறோம். அழகு அப்படிங்கிறது பறவை மூக்கு. இது 10 தடவை கேட்டிருக்காங்க. அழகு என்பது பறவையின் மூக்கு. அடுத்து இந்த இடத்துல அழகு என்பது பெண் பறவை, பெண் பறவை. அழகு என்பது அழகு வனப்பு. அடுத்து அலை என்பது திரை, திரி. அலை என்பது தயிர், அலை என்பது கூப்பிடு, அலைத்தான். அலைனா தயிர். இது மறந்துடாதீங்க, இதெல்லாம் முக்கியம். புத்தகத்துல இருந்துதான் இதை நான் கொடுத்துருக்கேன். அப்புறம் இலைனா தலை, இலைனா மெலி, இலைனா நூல். ஒளினா ஓசை, ஒளினா வெளிச்சம். ஒளி அப்படிங்கிறது கேட்டுப்போ, ஒளிஞ்சாண்டாவன். ஒளிதல், ஒளிதல். அடுத்து கலை அப்படின்னா வித்தை, கலைனா நீக்க, கலைனா மூங்கில். இதுல ஒரு சில விஷயம் நம்ம நடப்புல இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு இதுக்கு பொருளா இருக்கும், அதை நம்ம பயன்படுத்த மாட்டோம் அன்றாட வாழ்வில். ஒளிஞ்சு போடா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஒளினா அழிதல்னு சொல்லிடுவோம். இந்த இடத்துல பாருங்களேன், கலைனா வித்தை, அது சொல்லிடலாம். கலைங்கிறது ஆர்ட், சொல்லிடலாம். கலைனா நீக்க, களை எடுக்கிறது சொல்லுவாங்க. இந்த கலைனா மூங்கிலுங்கிறத மறந்துடுவோம். அப்போ அதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு இதுலேயும் அந்த மாதிரி ஒன்று இருக்கும். இந்த பறவையின் மூக்கு, பெண் பறவை அப்படிங்கிற மாதிரி, அழகுலாம் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி. அப்போ இந்த இடத்துல நீங்கள் கலைனா மூங்கில்னு தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல பாருங்களேன், கிளி ஒரு பறவை தெரியும், கிளினா கிளிக்கிறதுன்னு தெரியும். இந்த கிளினா அச்சம்னு தெரியாது. அப்போ அது நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்க, தலைனா சிரசு, தலைனா கட்டுதல், தலைனா இலை. சரிதானே? தாழ்னா நாக்கு, தாழ்னா கால் பாதம், தாழ்னா பனி. வலினா வலிமை, வலினா காற்று, வலினா பாதை. வால்னா விலங்குகளின் வால் பகுதி, வால் கத்தி, வால் உயிர் வால். இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரியும். அடுத்து ரிப்பீட்டேஷனாக கேட்குறது எப்படி, இந்த பறவையின் மூக்கு பெண் பறவைக்கு எப்படி வந்து கேட்குறாங்களோ அதுபோல் இது கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அறம்ங்கிறது ஒரு கருவி, அதான் அறம். அறிங்கிறது தெரிந்து கொள். இது வந்து உரியனா சொந்தமான, அருகுனா பக்கம்,
அறைனா பாதி, இறங்குனா மனமுருகு, இறங்கு, மனம் இறங்கி வாடா. அடுத்து இறங்குனா கீழே இறங்கு, கீழே இறங்கி வா. உரைனா உரைத்தல் சொல். கூரை அப்படின்னா முகடு, தருனா மரம், மாறினா மலை, மறைனா வேதம், மரம்னா வீரம், ஆளினா கடல், குழம்புனா காய்கறி குழம்பு, சோளம்னா தானியம். இதெல்லாம் தெரியும். ஆணைனா கட்டளை, கனினா கணக்கீடு, வலினா காற்று, விழினா கண் திரு. இதெல்லாம் இருக்குமே தெரியும். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது நகர நகர வேறுபாடு. நாவின் நுனிமேல் வாய் அன்னத்தில் நடுப்பகுதியில் வைத்து வாங்கிறது நா. இதுவே நாவின் நுனிமேல் வாய் அன்னத்தின் முன்பகுதியில் வந்தா நா. புரியுதா? அங்கே மாதிரி தான் நா மேல் பகுதி, அதாவது பல்லுக்கு பக்கத்தில் வச்சுக்கிறது சின்னனா, ரெண்டு சொல்லினா நா. நடுப்பகுதி இருந்தா நா, அது வந்து நா. அதான் நுனிமேல் வாயில் அன்னத்தில் இருந்தா இங்க நுனிமேல் வாயில் அன்னத்தின் நடுப்பகுதி, இது முன்பகுதி, இது நடுப்பகுதி. அதான் இருக்கக்கூடிய வித்தியாசம். இதுவே நான் நாம் அதுக்கு வர நான் இருக்கு பார்த்தியா, அது நணுவின் மேல்வாயின் பல்லின் அடிப்பகுதியில் இருந்து வரும் ழா மாதிரி. நான் 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 அந்த மாதிரி. ஸோ இதைத்தான் இதில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இதில் சில விஷயங்களை இணை எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. இணை எழுத்துக்கள் நம்ம பின்னாடி பார்ப்போம். கண்டம், இது தந்தம். ஸோ இவன் இல்லாமல் வரமாட்டான். இவன் வந்தா இவன் கூட வந்துடுவான். கிட்டத்தட்ட ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி. இணை எழுத்துக்கள் நான் பின்னாடி சொல்றேன். இந்த இணை எழுத்துக்களை கொண்டு டகரத்தை அடுத்து வரும் நகரம் தன்னகரம் என்றும், தகரத்தை அடுத்து வரும் நகரம் தன்னகரம் என்றும் அழைப்பர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்ப டகரத்தை அடுத்து இந்த இட்டு கண்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கண்டம். இதுல இந்த இன் அப்படின்னு வர்றதுனால இந்த இணை எழுத்துக்களை கொண்டு தகரத்தை அடுவரும் நகரத்தை தன்னகரம் அப்படின்னு சொல்றாங்க. தன்னகரம். இதுவே தகரத்துக்கு வர்றது என்னது? தன்னகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மறந்துடாதீங்க. ஸோ இட்டுக்கு இன்னு, இத்துக்கு இந்து மறந்துடக்கூடாது. இருக்கு இன்னு, இருக்கு இன்னு பின்னாடி பார்ப்போம். இது ரொம்ப முக்கியம். இந்த ரன் நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் அதில் கொடுத்துருக்காங்க. எப்போதும் அதில் பண்ணுற மாதிரி. வானம்னா வெடி, வானம்னா ஆகாயங்கிறது எல்லாருக்குமே தெரியும். வானம் என்பது ஆகாயம். ஆனால் இன்னொரு வானம் என்பது வெடி. பனினா வேலை, பனினா குளிர்ச்சி. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். மயங்கொழி சொல்லியிருக்காங்க அறம்பொரு கருவி. இதை நம்ம அங்கே பார்த்தது தான் இந்த ரிப்பீட்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது மூணுக்கும் வந்து காமனாக இருக்கிறது தான். அதனால மேலே நம்ம பார்த்தது தான் இதில் இருக்கும். வேணா நீங்கள் படித்து பாருங்கள், அதே தான் இருக்கும். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரகர ரகர. இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்க. மேல் இதுல இருந்து வந்தா சின்ன ரா ரா, அது ரா 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 ரா. சரிதானே? கரெக்ட் தான். ஸோ அதான் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏரினா நீர்நிலை, ஏரினா மேலே எரி. அடுத்து கூரைனா வீட்டின் கூரை, கூரைனா புடவை. சரிங்களா? இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் உங்களுக்கு இந்த அறம், அருகு இதெல்லாம் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கானது. சிரம் என்பது டேஸ், தலை. சிரம் என்பது தலை. வேறு பேர் தலை. அடுத்து வண்டி இழுப்பது, வண்டி இழுப்பது காளை. கடலுக்கு வேறு பேர் புறவை, சாரி பறவை. பறவை. பறவை வானில் பறந்தது. கதவை மெல்ல திறந்தான். பூ மனம் வீசியது, பெரிய மனம். புலியில் டேஸ் கண் சிவந்து காணப்பட்டது, கண். குழந்தைகள் டேஸ் விளையாடினார், பந்து விளையாடினர். ஸோ வீட்டு வாசலில் டேஸ் கோலம் போட்டனர், கோலம். கோலம் இதான் வரும். புரியுதுங்களா? அவ்வளோதான், முடிஞ்சு. ஸோ நகர லகர பார்த்துட்டோம். ஸோ மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். சந்திக்கு வர உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் அன்பு சோகன் கார்த்திக். நன்றி, வணக்கம்.